ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜோஹர் பாருல இருக்கிற கேஎஸ்எல் ஹோட்டல் அண்ட் ரிசார்ட்டும் அதை ஒட்டியே இருக்கிற கேஎஸ்எல் சிட்டி மால் பற்றியும் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இருக்கிறது கேஎஸ்எல் ஹோட்டலோட கிராண்ட் என்ட்ரன்ஸ். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாவ், சூப்பராக இருக்குது. ஜேபி சென்ட்ரலில் இருக்கிற சிட்டி ஸ்கொயர் மாலில் இருந்து நான் டாக்ஸி எடுத்து இந்த கேஎஸ்எல் ஹோட்டலுக்கு வந்து என்னோட டாக்ஸி ஃபேர் 7 ringgits ஆச்சு. நீங்கள் பார்கென் பண்ணி லைக் ஒரு 5 ringgits கூட கேட்கலாம். ஜேபி சென்ட்ரல்ல இருந்து இந்த ஹோட்டலுக்கு வர்றதுக்கு மேக்ஸிமம் 5 to 10 minutes தாங்க ஆகும். ஸோ நீங்கள் ஹோட்டல் நுழைஞ்சதுமே வந்து ஒரு சைட் ஸ்டார்பக்ஸ் காஃபிக்கு பார்ப்பீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலோட ரிசப்ஷன், வெயிட்டிங் ஏரியா அண்ட் இந்த கிளாஸ் பேனல் ஒட்டி லக்கேஜஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது இங்கே வந்து சப்போஸ் நீங்கள் ஏர்லி செக்இன் பண்ணுறீங்க இல்லை ஏர்லி செக் அவுட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லக்கேஜஸை வந்து நீங்கள் இங்கே வச்சிடலாம். இது சார்ட் ஆஃப் கிளாக்கிங் ஸ்டேஷன் மாதிரி. நீங்கள் நினைக்கலாம் ஜேபிக்கெலாம் யாராவது வந்து லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு வருவாங்களா, ஜாலியாக போனோமா என்ஜாய் பண்ணோமா வந்தோமான்னு இல்லாமல் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க்குற அளவுக்கு ஜோஹர் பாரில் என்ன இருக்குது அப்படின்னு தோணலாம். பட் நம்புங்க, நிறைய டூரிஸ்ட் இங்கே வந்தாங்க. மேபி அவங்களாம் வந்து ஜோஹர் பாரில் ஸ்டே பண்ணி சிங்கப்பூர் டூர் வந்துட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஜோஹர் பாரில் இருந்து மலேசியாலேயே வந்து மற்ற ஊருக்கு மற்ற சிட்டிஸுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் ஜோஹர் பாரு இஸ் really a happening and a lively city. So இந்த ஹோட்டல்ல வந்து 2 டவர் இருக்கு, டவர் 1 and டவர் 2. எனக்கு கொடுத்திருந்த ரூம் வந்து டவர் 2. ஸோ வாங்க டவர் 2 சைட் போகலாம். இது ஒரு லாங் காரிடோர். இந்த காரிடோரோட 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஒரு கஃபே இருக்குது, ஒரு ஹேர் சலூன் இருக்குது, ஒரு நெயில் ஸ்பா இருக்குது, ஒரு குட்டி மார்ட் இருக்குது அண்ட் ஆல்சோ ஒரு மசாஜ் சென்டர் இருக்குது. இந்த மசாஜ் சென்டரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜாவனீஸ் தாய் மசாஜா. பொதுவாக ஜாவனீஸ் தாய் மசாஜ் வந்து ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜை விட ரேட்ஸ் வந்து ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். இதோட ரேட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜோட நார்மல் ஃபுட் மசாஜ் ஃபார் 30 minutes 48 ringgitsனும், ஹெட் அண்ட் ஷோல்டர் மசாஜ் அதே 30 minutesக்கு வந்து 60 ringgitsனும் போட்டிருப்பாங்க. எனக்கு இங்கே விட பக்கத்துலேயே இருக்கிற கேஎஸ்எல் மாலில் இருக்கிற தோங் தாய் ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜோட ரேட்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. லைக் ஒரு 10 ringgits டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். இந்த காரிடரோட எண்டில் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. ட்விலைட் மெனுங்கிறது லெவல் 7ல் இருக்கிற லாஞ்ச் அண்ட் பாரில் கிடைக்கிற மெனு ஐட்டம்ஸ். சப்போஸ் நீங்கள் ரூம் மட்டும்தான் இங்கே புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ டின்னருக்கோ தனியாக கூட பே பண்ணி இங்கே சாப்பிட்டுக்கலாம். இதுதான் ரெஸ்டாரண்ட், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போய் ரூம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கே நைட் ஸ்டேக்கு தான் ரூம் புக் பண்ணணும்னு கிடையாது. டே யூஸுக்காக மட்டுமே கூட ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட ரேட்ஸும் தனியாக இருக்குது. ஸோ நம்ம டவர் 2 வந்தாச்சு ஃபைனலி. வாங்க நம்ம ரூமுக்கு போய் பார்க்கலாம். இதுதான் என்னோட ரூம். நான் புக் பண்ணியிருந்தது டீலக்ஸ் ட்வின் ரூம் வித் பிரேக்ஃபாஸ்ட். பேசிக் அம்யூனிட்டிஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ஒய்ஃபை சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ரூமோட டேரிஃப் வந்து உங்களுக்கு வீக்கெண்ட்ஸில் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எனிவேர் பிட்வீன் 100 ringgits to 250 ringgits கூட. ஸோ வீக் டேஸை விட வீக்கெண்ட்ஸில் டெஃபினட்டாக ஜாஸ்தியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ரூம் பார்த்து முடிச்சாச்சு. ரூம்ல இருந்து வியூ நல்லா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து
கீழே லெவல் 7ல் இருக்கிற லாஞ்ச் அண்ட் பார் எப்படி இருக்குங்கிறத பற்றி போய் பார்க்கலாம். நான் இப்போ லெவல் 7 வந்திருக்கேன். லெவல் 7ல் தான் ஸ்விம்மிங் பூல், ஜிம், மீட்டிங் ஹால், லாஞ்ச் அண்ட் பார் எல்லாமே லெவல் 7ல் தான் இருக்குது. 9 PM ஷார்ப்பாக இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தால் பிஃபோர் 9 PM இங்கே வந்துடுங்க. இப்போ நான் வந்திருக்கிறது கேஎஸ்எல் ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட், இன்ஃப்யூஷன் ரெஸ்டாரண்ட். இது நல்ல பெரிய ஹாலாக இருக்குது, டைனிங் ஸ்பேஸ் பெருசாக இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் தனியாக ஒரு செக்ஷன் வந்து ப்ரைவேட் பார்ட்டிஸ் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்காக தனியாக வச்சுருக்காங்க. அது ரிசர்வ்டாக இருக்குது, பப்ளிக் ஓப்பன் மாதிரி தெரியல. அது ஓகே, நம்ம கேஎஸ்எல் ஹோட்டல் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இந்த கேஎஸ்எல் ஹோட்டலை ஒட்டியே இருக்கிற கேஎஸ்எல் சிட்டி மால் போக போகிறோம். ஹோட்டலில் இருந்து இந்த மாலுக்கு போகிறதுக்கு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நீங்கள் கீழே லாபி அந்த ரிசப்ஷன் ஏரியா வந்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தா இந்த என்ட்ரன்ஸ் தெரியும். ஸோ அப்படியே நீங்கள் ஜஸ்ட் வாக் பண்ணால் இந்த மாலுக்குள்ளே போயிடலாம். கேஎஸ்எல் சிட்டி மால் ஒரு டீசென்ட் மால். இந்த மாலில் எப்போவுமே கூட்டம் இருக்கும். இதோட அட்ரியமில் நிறைய குட்டி குட்டி அவுட்லெட்ஸ் இருக்குது. இந்த அவுட்லெட்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸ், சூட்கேசஸ், பேக் பேக்ஸ், ஷூஸ், சாக்ஸ், பெல்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஓவர் சைஸ்டு டிஷர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அட்ரியம்லேயே கிடைக்கும். வாங்க இந்த அட்ரியம் சுற்றி உங்களை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன். நான் ஹோட்டலில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு மசாஜ் சென்டர் காட்டினேன் இல்லையா, அதே மசாஜ் சென்டர் இந்த கேஎஸ்எல் மாலில் கொஞ்சம் சீப்பராக இருக்குன்னு சொன்னேன். வாங்க அந்த மசாஜ் சென்டரை உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இதுதான் அந்த தோங் தாய் ட்ரெடிஷ்னல் தாய் மசாஜ். இது லெவல் ஜியில் இருக்குது. ரைட் சைட் கார்னரில் இந்த மசாஜ் சென்டரோட யூனிட் நம்பர் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து நல்லா வெல் ட்ரெயின்டாக இருந்தாங்க. இவங்களோட ஏம்பியன்ஸும் நல்லா இருந்துச்சு. உள்ளே நல்லா பெருசாக இருந்துச்சு. ஒவ்வொரு தனி ஹாலாக இருந்துச்சு மசாஜுக்கு. அண்ட் உங்களோட ரேட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுட் மசாஜ் வந்து 40 ringgits, ஹெட் அண்ட் ஷோல்டர் மசாஜ் 52 ringgits தான். ஸோ ஒரு 8 to 10 ringgits டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு. மசாஜ் முடிஞ்சதும் நல்ல ஒரு ஹாட் ஜிஞ்சர் டீயும் கொடுத்தாங்க.
இது போக இங்கே ஜிஎஸ்சி சினிமா தியேட்டர் இருக்குது, ஒரு கிராக்கர் ஷாப் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் எஃப்ஓஎஸ் அவுட்லெட் இருக்குது, 29 ஒரு ஷாப் இருக்குது. எது எடுத்தாலும் அங்கே வந்து ஒரு 29 ரிங்கெட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓவரால் இது வந்து ஒரு நல்ல டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு மால். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.